விதை நெல்லை போன்றவர்கள் மாணவர்கள் அவர்கள் வேளாண்மை செய்தவர்களுக்கு தான் தெரியும் விதை நெல்லின் அருமை. அது அடுத்த பயிருக்கு தேவை. இந்த மாணவர்கள் அடுத்த தலைமுறைக்கு தேவை. அரசியல் தெரிந்து கொள்ள வேண்டும், ஆனால் நேரடியாக அரசியலில் ஈடுபடக்கூடாது மாணவர்கள். இதுக்கு முன்ன இருந்த தலைவர்கள் எப்படி வழிகாட்டி இருக்கிறார்கள் என்று சொன்னால், அறிவுலக ஆசான் தந்தை பெரியாருடைய சிலையை சில விஷமிகள் திருச்சியிலே சேதப்படுத்தி விட்டார்கள். அவருடைய சிலையில் இருந்த கண்ணாடி உடைந்து விட்டது. திருச்சியில் இருக்கிற மாணவர்கள்லாம் கொதித்து போய் வகுப்புகளை புறக்கணித்து விட்டு நேரே பெரியார் மாளிகைக்கு போய் பெரியாரை சந்திக்கிறார்கள். அவர் வெளில வந்து கேட்குறாரு, என்னப்பா விஷயம் அப்படின்னு. உங்கள் கண்ணாடியை உடச்சிட்டாங்க சார் அப்படின்னு. என் கண்ணாடி நல்லா தானேப்பா இருக்குதுங்கன்னு. இல்லை, சிலையில் இருந்த கண்ணாடியை உடச்சிட்டாங்க அப்படின்னு. அதை என் கட்சிக்காரன் பார்த்து போகிறான், உனக்கு என்னடா வேலை, நீ போய் படுறா அப்படின்னாரு. இப்படி தான் தலைவர்கள் வழிகாட்ட வேண்டும். எங்கள் அருமை தலைவன் வ.உ.சி. சிதம்பரத்தின் பெயர்த்தி இங்கே கூடுவாஞ்சேரியில் தலைமை ஆசிரியராக வந்தாங்க. அந்த அம்மாவுடைய பெயர் உண்மையிலே அவர்கள் இருக்கின்ற திசையை நோக்கி ஒரு வணக்கம் செலுத்துகிறேன். பிரம்மக்குட்டி அம்மாள். அவர் வந்தவுடனே அரசு பள்ளியிலே 100% தொடர்ந்து தேர்ச்சி பெற்றார்கள். அது மட்டுமல்ல, அவர் ஓய்வு பெற்ற பிறகும் 4-5 ஆண்டு காலம் ஆசிரியர் பெற்றோர் கழகம் கொடுக்குற சிறு தொகையை வைத்துக்கொண்டு அந்த மாணவர்களை கல்விக்கு சென்றுத்தார்கள். பல ஆசிரியர்கள் எப்படி இருக்காங்கன்னா, நல்ல ஆசிரியர் இருக்காங்க நம்ம பிரம்மக்குட்டி அம்மா மாரி, இல்லைன்னு சொல்ல அவங்கள போல. ஆனால் பல ஆசிரியர்கள் டிஏவை அறிவிச்சிட்டா உனக்கு எவ்வளோ வருது, எனக்கு எவ்வளோ வருது, நீ எத்தனை வருஷம் சர்வீஸு, நான் எத்தனை சர்வீஸுன்னு சொல்கிற பேப்பரும் பேனாவும் அலைகிறார்களே, என்றைக்காவது பேப்பர் பேனாவை எடுத்து நாம் எத்தனை மாணவர்களை உருவாக்கி இருக்கிறோம் என்று கணக்கு பார்த்திருக்கிறார்களா? இந்த தொலைக்காட்சியை பார்க்கின்ற ஒவ்வொரு ஆசிரியர் பெருமை, நான் தனிப்பட்ட எந்த ஆசிரியரும் குறை சொல்ல, இதற்கு பிறகு திருந்தினார்கள், நாடு நலம் பெறும். ஐயா, சில தினங்களுக்கு முன்னே இங்கே ஒரு ஆக்சிடென்ட்யா. சரி, ஒரு ஜீப்பு பாலத்தை கடக்கிறப்ப பாலம் நினச்சி வேகமாக கறந்தது. பார்த்தா பாதி இது பாலமே கிடையாது, விழுந்ததுயா. அந்த ரோட்டில் அந்த ட்ராக்கில் விழுந்து உயிர் தெரிஞ்சிச்சு. அப்போ மக்கள் தான் போய் காப்பாற்றினாங்க. மக்கள் காப்பாற்றாட்டினா அவர் உயிர் அந்த இடத்துலயே போயிருக்கும். அந்த இடத்துல ஒரு போர்டை வச்சிருந்தீங்கன்னா அந்த ஆக்சிடென்ட் நடந்திருக்காது, அந்த சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இந்த சத்யம் ராஜாவை பற்றி நீங்கள் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. அவர் யார்கிட்ட கொள்ளையடிச்சாரு? மக்கள்கிட்ட தானே கொள்ளையடிச்சாரு. ஆனால் யாரையா நம்ம போய் அதை கேட்டோம்? அன்னைக்கு அவர் மக்கள்கிட்ட கொள்ளையடிச்சிட்டு இந்த இதெல்லாம் தப்புன்னு தெரிய வந்தோடனே கைது செஞ்சாங்க. ஆனால் அதனால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம் தூக்கு போட்டு செத்தாங்கங்கிறது நியூஸ் பேப்பரில் வந்த உண்மை. ஆனால் அன்னைக்கு அவரை உள்ளே போட்டு தூக்கி போட்டதுக்கு அப்புறம் 4 சோத்துக்குள்ளேயே தான் சிபிஐ விசாரணை நடத்தினாங்க. ஆனால் நம்ம அதை பற்றி கேட்டோமா? ஏன் நம்ம கேட்டால் தான் அவர் நம்ம முன்னாடி வந்து பேச வைப்பாங்க. அதில் இருக்க உண்மை எல்லாமே வரும். இது மாதிரி நம்ம கேள்வி கேட்கணும். ஆண் பிள்ளை என்றால் அள்ளிப்பால் கொடுக்கிறாய், பெண் பிள்ளை என்றால் கள்ளிப்பால் கொடுக்கிறாய், காரணம் கேட்டால் பொருட்பால் என்கிறாய், பின் எங்கிருந்து வரும் இன்பத்துப்பால்?